2025 வந்தது தான் வந்துச்சு. பல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குங்க. ரயில்வே முன்பதிவு டிக்கெட்லயும் பார்த்தீங்கன்னா, சில மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து குறிப்பாக தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதில சில விதிகள வந்து கொண்டு வந்திருக்காங்க. தற்பொழுது வந்து ஐஆர்சிடி இதற்கான விளக்கத்தையும் குடுத்திருக்காங்க. மொத்தம் 6 விதமான விதிகள் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அந்த 6 விதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத முழுமையா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ரயில்வே துறை வந்து மக்களின் சேவைக்காக வந்து வழங்கிட்டு வர்றாங்க. இதுல முக்கியமா வந்து கடைசி நேர தட்கல் பயணத்தை எப்படி முன்பதிவு செய்வது அப்படிங்கிற கவலை வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அப்படி இருந்தாலும் 2025ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்வதில் வந்து பல மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதுல சில கடுமையாக இருக்கும், சில பார்த்தீங்கன்னா எளிதாக இருக்கும். மக்களுக்கு பயனுள்ள வகையில வந்து தற்பொழுது வந்து இந்த மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. தட்கல் முறையில் முன்பதிவு செய்வதில் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து முன்பதிவு செய்யும் நேரம் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி வந்து கேன்சல் பண்ணுற அந்த அமௌண்ட்டை வந்து மாற்றிருக்காங்க. அதே மாதிரி முன்பதிவு வந்து யாருக்கு எந்த இடத்துல போய் பண்ணணும், ஆஃப்லைனில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற சில விதிமுறைகளை தற்பொழுது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவலை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் வந்து தட்கல் டிக்கெட்டை முன்பதிவு செய்வதற்கான புதிய காலக்கெடு அப்படிங்கிறது வந்து இருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் காலையில் 11 மணிக்கு வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. தட்கலுக்கு புக் பண்ணுறீங்கன்னா அது வந்து சில மாற்றங்கள் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டில் தட்கல் டிக்கெட் புக் செய்வதில் பார்த்தீங்கன்னா சில கால நிர்ணயம் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வரம்பில் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு தான் வந்து தட்கல் டிக்கெட்டை வந்து முன்பதிவு செய்ய ஆரம்பிப்பீங்க. ஆனால் இப்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் காலைல 10 மணிக்கே வந்து முன்பதிவு செய்ய தொடங்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து 10 மணிக்கே பார்த்தீங்கன்னா புக் செய்ய துவங்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது பயணிகள் தங்கள் டிக்கெட் முன்பதிவுகளை எந்த ஒரு பீதியும் இல்லாமல் புக் செய்ய உதவுகிறது அப்படிங்கிற மாதிரியே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தட்கல் கட்டணத்தில் சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய விதிகளின்படி வந்து தட்கல் கட்டணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டிக்கெட்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து 200 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரை இருக்கும். ஆனால் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எதை பொறுத்து இருக்குன்னா என்ன கிளாஸில் அப்ளை பண்ணுறீங்க, ஜென்ரலா, ஸ்லீப்பரா, ஏசியா, இதெல்லாம் வந்து பொறுத்து இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ தூரம் பயணிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது. பொதுவாக வந்து ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஜென்ரல் கோச்சில் நீங்கள் பயணம் பண்ணுறீங்கன்னா 200 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரை நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். அதே ஏசி கோச் அப்படின்னா ஒரு ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க 400 ரூபாயிலிருந்து 800 ரூபா வரையா பார்த்தீங்கன்னா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து ரொம்ப லாங்காக போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து மாறுபடும். அதே மாதிரி வந்து ஒரு ப்ரீமியம் தட்கல் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கடைசி நேரத்தில் டிக்கெட் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே நேரத்தில் அதிக விலை கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். இதையும் சொல்லியிருக்காங்க. ஆதார் இணைக்கப்பட்ட முன்பதிவு கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க, டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆதார் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஆதார் ஆட் பண்ணாமல் பண்ண முடியாது. ஏன்னா ஆதாரை வச்சு நிறைய விஷயங்கள் இருக்குது. டூப்ளிகேட்டாக யாரும் வந்து டிக்கெட் வாங்கி வேற ஆளை வந்து பயணம் செய்ய வச்சிடக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே டிக்கெட் வந்து கிடைக்கணும். புக் பண்ணுற எல்லோருக்குமே அந்த டிக்கெட் கிடைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் நம்பரை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸும் போடுறாங்க. நீங்கள் டிக்கெட் எடுத்து நீங்கள் ரயிலில் பயணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸும் இருக்குது. அதே வந்து பார்த்துக்கோங்க. எதிர்காலத்தில் வந்து தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது ஒவ்வொரு பயணின் ஆதார் எண்ணையும் வந்து குறிப்பிடுவது அவசியம். ஒதுக்கீட்டில் ஏற்படும் மோசடிகளை வந்து இது நீக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரே பயணி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகளை வாங்குவதை வந்து தடுக்கிறது. மேலும் டிக்கெட் ரத்து செய்யும் போது வந்து ஆதார் சரிபார்ப்பு வந்து தேவைப்படுவதால் பார்த்தீங்கன்னா ஆதார் எண்ணை நீங்கள் வந்து இணைக்கணும். நீங்கள் பொதுவாக வந்து ஆதார் எண்ணை இணைக்கணும்னா அது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து போகாது. அதே மாதிரி காத்திருப்பு பட்டியல் மற்றும் ஆர்ஏசி, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட் மற்றும் ஆர்ஏசி விதிமுறைகள் வந்து சொல்லியிருக்காங்க. தட்கல் டிக்கெட்டுகளில் காத்திருப்பு பட்டியல் மற்றும் ஆர்ஏசி தொடர்பான விதிகள் வந்து 2025 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தளர்த்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து காத்திருப்பு பட்டியல் டிக்கெட்டுகளின் உறுதிப்படுத்தலுக்கான நிகழ்தகவு இப்போது முன்பை விட வந்து தெளிவாக வந்து காட்டுகிறது. அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட்ல இருக்காங்க, அவங்களுக்கு டிக்கெட் வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அதற்கான அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரீஃபண்ட் பண்ணுறாங்க. ஆனால் தட்கல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா தவிர மற்ற எல்லா டிக்கெட்டுக்கும் வந்து முழு தொகை வந்து திரும்பி செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் முன்பதிவு மாற்றங்களும் கொண்டு வந்திருக்காங்க. தட்கல் டிக்கெட்டுகளை இப்போது வந்து ஐஆர்சிடி தளம் மற்றும் ஆப் மூலமாக மட்டுமே வந்து முன்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. எல்லாருமே போயிட்டு ஆஃப்லைனில் டைரெக்டாக ரயில்வே ஸ்டேஷனில் புக் பண்ணக்கூடிய அந்த வசதியை வந்து தற்பொழுது வந்து கட் பண்ணியிருக்காங்க. அனைத்து தனியார் டிக்கெட் முகவர்களுக்கும் தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்வதற்கான ஒரு தடையம் வந்து விதிச்சிருக்காங்க.
இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் வந்து புக் பண்ண வேண்டியிருக்கும். இதில் தரகர்கள்னு யாருமே வந்து வரமாட்டாங்க. இதனால் வந்து அனைத்து நன்மைகளும் வந்து பயணிகளுக்கு நேரடியாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐஆர்சிடி வந்து தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் வந்து மூத்த குடிமக்கள் மற்றும் திவ்யாங்க பயணிகளுக்கு வந்து ஒரு சிறப்பு சலுகை அப்படிங்கிறது வழங்கியிருக்காங்க. இவங்க மட்டும் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே கவுண்டரில் போயிட்டு முன்பதிவு அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். தக்கல் முன்பதிவு அவங்க வந்து பண்ணிக்க முடியும். பணத்தை திருப்ப பெறும் கொள்கையில் சில மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுன்னா, திருத்தப்பட்ட கொள்கையின் கீழ் பார்த்தீங்கன்னா தட்கல் டிக்கெட் ரத்து செய்வதற்கு பயண வகுப்பை பொறுத்து, அதாவது ஜென்ரல் கிளாஸா இல்லை வந்து ஸ்லீப்பர் கிளாஸா அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா 200 500 வரைய பார்த்தீங்கன்னா ரத்து கட்டணம் அப்படிங்கிறது வசூலிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பயணத்துக்கு 24 மணி நேரத்துக்கு முன்பே வந்து ரத்து செய்ய வேண்டும். அப்படி பண்ணீங்கன்னா 50% அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி 24 மணி நேரத்துக்கு வந்து ரத்து பண்றாங்க அப்படின்னா வந்து பணம் திரும்ப பெற மாட்டாது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடணும். இது புதிதாக வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 2025ஆம் ஆண்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றங்கள் வந்து வந்துகிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பேங்கிங் செக்டாரில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த வீடியோலாம் வந்து நம்ம சேனலில் இருக்கும், அதே போய் பாருங்க. அதே மாதிரி வந்து ரயில்வேல தற்பொழுது வந்து தக்கல் டிக்கெட் முன்பதிவில் வந்து இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துருக்கு. ஐஆர்சிடி இணையதளத்தில் இனிமேல் அப்ளை பண்ணுறவங்க தக்கல் டிக்கெட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து ப்ரீமியம் தக்கல் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அது வந்து நீங்கள் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து டிக்கெட் புக் பண்ணி போகிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். நான் ஜஸ்ட்டு வந்து சில விஷயங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபுல்லாமே நீங்கள் வந்து ஐஆர்சிடி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இவ்வளோ தான் வீடியோ. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுறதா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.